வர முடியாதுன்னு சொல்றாங்க. ஐயா எங்க சார் இந்த சைடு பாத்தீங்க பசிக்கு தின்னுட்டீங்களா? போய் குடுமா எடுத்தாங்க சார். எந்த கையில சார் கொடுத்தீங்க? சாப்பிடுற கையில கொடுங்க சார். மொத்த கையில கொடுப்பாங்க. என்னையா ஃபில் பண்ணாம எடுத்து வந்திருக்க? ஃபில் பண்ணி எடுத்துவா. எடுத்துனா சும்மா எடுத்துருங்க. உங்க அப்பாட்ட போய் டேட் எழுத சொல்லி வாங்கிட்டாங்க சார். டைம் முடிஞ்சு போச்சு. லஞ்ச் பிரேக் சார். சூப்பர் சார். இப்போ அழகா இருக்கு சார். அருமை சார். சார் ஏன் பண்ணு சார்? அடிமையா சார் போலாம். இன்னும் இருக்க போய் ஃபார்ம் கொடுப்பாங்க. போய் இன்னொரு ஃபில் பண்ணி எடுத்துவாங்க சார். டெபாசிட்டுக்கு ஒயிட் ஃபார்ம் சார். படிச்சிருக்கீங்க, நல்லா சட்டை எல்லாம் நல்லா போட்டுருக்கீங்க. போய் நல்லா ஒழுங்கா ஒயிட் ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணுவாங்க. இன்னைக்கு முதலமைச்சர் ஆகணும் விஜய். என்ன மகன் இப்படி ஆயிட்டு கடைசி நேரத்துல இப்படிங்கிறியா? அண்ணே அண்ணே என்ன கைய காட்டினாதான் தருவாங்களாம்னு ஏற்பட்ட பையனே கொடுத்து தொலைங்கடா. எடுபட்ட பயலுகளா கொடுங்கடா. அண்ணே என்னடா இன்னொருக்கா கைய காட்டுங்கண்ணே, கைய காட்டுங்கண்ணே. டேய் இங்க பாருடா அண்ணே கொடுத்து தொலைங்கடா. ஏன்டா என்ன மன்னிச்சிருங்கண்ணே, மன்னிச்சிருங்கண்ணே. ஓட்டாங்களா? தமாசா பேசுறாரு. இவர்தான் மாப்பிள்ளையா? இல்லண்ணே மாப்பிள்ளை இவர்தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதான் நல்லா இருக்காரு. சரி போங்க போங்க. வாங்க வாங்க. மாப்பிள்ளை யாரு? என்ன பாட்டு கண் நல்லா தெரியுதா? மாப்பிள்ளை இவர்தான். ஆனா இவர் போட்டுக்கிற ட்ரெஸ் எந்த அதனாலதான் டிப்பு டாப்பா இருக்காரு. எடுத்துட்டு போனா சும்மாறா போடா. இந்தாங்க யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா? ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. மனுஷன் டென்ஷன் வாயில கொள்ளட்டையா? இப்பயும் சொல்றேன், முதலமைச்சர் ஆண் முதலமைச்சர் ஒன்று, பெண் முதலமைச்சர் ஒன்று ஆக்கிற போறான். போற போக்கில் பார்த்தா 2 தொகுதியில் நின்னார். ஒரு தொகுதியை ரிசைன் பண்ணிட்டு இன்னொரு தொகுதிக்கு அடுத்து வருங்கால பொதுச் செயலாளர்னு திருச்சாவை நிறுத்தினால் நிறுத்திடுவாரு. அம்மா நான் இந்த பக்கத்துக்கு முதலமைச்சர், நீ அந்த பக்கத்துக்கு முதலமைச்சர், பேலன்ஸ் பண்ணுவோமான்னு சொன்னாலும் சொல்லுவான். அதுக்கு கீழேயும் காங்கிரஸ்காரன் கூட பிடிப்பான். அழிவு காலம் அவனுக்கு ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கட்சியில சிறப்பு வரமாட்டேன் வரமாட்டேன் ரொம்ப பண்ண 5 பேர் வளர்க்கட்டாம சத்து வைங்க. அவங்க இந்த வந்து வாங்க 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 கட்டி வந்தாலும் கட்டு குப்பை. இந்த பாருங்க உங்க மனசுக்குள்ள மரண பீதி இருக்கிறது என் கண்ணுக்கு கண்ணாடி மாதிரி அப்படியே தெரியுது. அதே பீதி என்கிட்ட ஹெவியா இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்காம நம்ம அரசியல் பண்ணணும். புரியுதா? சரி தலைவர். அதுக்காக தலைவன் எல்லாம் அத்து விட்டு ஓடிடப்பாங்க. ஆஹா பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ? இது வேஸ்ட். மாறிட்டாளே. என்ன ஸ்டீவோ 20 crores லாஸ் ஆயிருக்கு. இத பத்தி கவலைப்படாம இவ்ளோ ஹாப்பியா இருக்க? ஐயோ அவன் டுபா கொடுங்க, நம்ம அந்த டேபிள் போயிடலாமா? பண்ணாத. What a great family. Keep this flower. Thank you. We'll meet sometime. Okay. Bye. Sing in the rain. I am swine in the rain. கொஞ்ச நெஞ்ச இருந்த காங்கிரஸ்காரனும் ஒரிஜினல் காங்கிரஸ்காரன் போயிட்டான். திமுக கிட்ட பிளான் பி இருக்கோ? அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலையப்படாதீங்க. ஏன் நாங்கள் 10 நிமிஷத்துல 2 திராவிட கட்சியும் ஒன்னா சேர்ந்து நிற்கணும்னு சொல்லிவிட தெரியாது. ஏன்னா நாங்கள் அந்த அளவுக்கு மான மரியாதை சூடு சொல்றீங்களா? பதவிக்காக காங்கிரஸ்காரன் மாதிரி விற்கிறாளா என்ன? சமயக்கட்டு பக்கமா வந்தீங்கன்னா மீன் குழம்பு, காடை, கவுதாரி, அவிச்ச முட்டை, கோழி குருமா, நண்டு வறுவல் எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன். வந்து வாங்கி முழுங்கிட்டு போ. இங்க பார், தண்ணியிலே இருக்கும் மீன் கருவாடாகலாம், ஆனால் கருவாடு மீனாக முடியாது. எங்களுக்கு லட்சியம் தான் முக்கியம். என்ன உடம்பாட்டா முடிகிற விஜய் முதலமைச்சர் விஜய் என் தளபதி என் பிரதி படிப்பு விஜய். விஜயின் பிரதி படிப்பு நான் அனைத்தும் இந்த உலகத்தையே ஆண்ட பிறந்தவன் நான். உனக்கு என்னாச்சுடா? என் தளபதி பக்கம் இருப்பவனும் நானே. என் தளபதி வீட்டுக்கு வந்துட்டேன். யார் யாரு கூட்டணி வரணுமோ கூட்டணியா பேசுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். விஜய் வீட்டு முன்பு நடந்த பகீர். விஜய் தான் சிஎம் என்று உக்கிரமாக பேசிய தொண்டனின் பரபரப்பு வீடியோ. முதலமைச்சர் தளபதி விஜய், செயின்ட் ஜோசப் விஜய்.
என்னடா சொல்றீங்க? சொர்க்கம் பக்கத்தில் லா 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 லா. கல்யாணம் தான் இல்ல வேட்டியத்தான் அவுத்துக்கிட்டே ஓடி பண்ணலாம். கட்டுப்படுத்த முடியாமல் திணறிய போலீஸ் அதிகாரி. வேட்டியத்தான் அவுத்தி தமிழ்நாடு மக்களே, சிறப்பான ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கோம். முக்கியமா இந்த பதிவு வந்துட்டு ஸ்டாலின் ஐயாக்கு. ஐயா, உங்களை கெஞ்சி கேட்கிறோம், உங்க மகன் உதயநிதி, அப்புறம் செந்தில் பாலாஜி, ஐ பெரியசாமி, அப்புறம் சேகர் பாபு, இவங்க எல்லாத்தையும் கொஞ்சம் போய் இந்த தாவேகாக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை மட்டும் ஃபார்ம் பண்ண வச்சிருங்க ஐயா. ஐயா, இல்லைன்னா இந்த மாதிரி புதுசா ஒருத்தனுக்கு வந்து எங்களை சாவடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். டேய் தற்கூரிஸ், செம்ம என்டர்டைன்மெண்ட் அவங்களோட. ஐயோ, நான் தான் விஜய். எங்க அம்மா பேரு சித்ரா. யாரா நீங்க? எங்கடா இருந்தீங்க இத்தனை வருஷமா? விஜய் உங்களை வச்சு அரசியல் பண்றதுக்கு, உங்களை வச்சு சினிமா பண்ணிருந்தா இந்த உச்சக்கட்டத்தை விஜய் என்னைக்கு அடைஞ்சிருப்பாரா? மொத்த தற்கூரி குடும்பம் இங்க தான் இருக்கிறீங்க. டேய், எங்க அம்மா பேரு சித்ரான்றா, தர்மபுரி கிருஷ்ணகிரின்றான். யாரா நீங்க? ஐயோ, ஒரு பைத்துக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டோமோன்னு வேற பயமா இருக்கு. தயவுசெய்து சொல்றேன், கொஞ்சம் வந்து நாலேஜா இருந்துங்கடா. தயவுசெய்து கொஞ்சம் நாலேஜா. உங்களை நினைச்சேன்னு வச்சுக்க, ஓரளவுக்கு டெய்லி இந்த மாதிரி கண்டென்ட் எனக்கு கிடைக்குதுன்னு நினைச்சு சிரிப்பும் வருது. ஆனா தமிழ்நாடு எங்க தான் போகுதுன்னு நினைச்சா பயமாவும் இருக்குடா. ப்ளீஸ் டே, இந்த மாதிரி பண்ணாதீங்கடா. ரொம்ப காமெடியா இருக்குடா நீங்க பண்ண. இந்த செய்தியாளர்களுக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம் விஜய் வந்து இந்த இடத்துக்கு வந்தது. சரியா? ஒருத்தன் வந்து டெய்லி அவன் கண்டனை தேடி போனாங்க. மீடியா நியூஸும் கண்டனை தேடி போக தெரியல. டெய்லியும் விஜய் ஆபீஸ் 2 ஆபீஸ்ல போய் நில்லுங்க. பனையூர், பட்டினப்பாக்கம், அப்புறம் வந்து நீலாங்கரை, இங்கெல்லாம் போய் செய்தியாளர்கள் பாவம் அலைய வேணாம். இனிமே எந்த மாதிரி நியூஸ் கிடைக்குமான்னு அலைய வேணாம். இங்க போய் நின்றுங்க. டெய்லியும் நல்ல நியூஸே கிடைக்கும். சரிங்களா? நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம், பார்த்தா நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க. இதுதான் இந்த முதலாளிக்கு நீங்க செய்யக்கூடிய கைமா. என் பேரு தான் விஜய், முதலமைச்சர் விஜய், என் தளபதி, என் பிரதிபலிப்பு விஜய். விஜயின் பிரதிபலிப்புதான் அனைத்தும் இந்த உலகத்தையே ஆண்ட பிறந்தவன் நான். உனக்கு நாச்சுடா இந்த போட்டோ என்ன இருக்கு? இன்னைக்கு நாங்க வந்தாலும் விநாயகர் போட்டோ, ஸ்டாலின் போட்டோ, எடப்பாடி போட்டோ இருக்கணும். இன்னைக்கு எங்க தலைவர் விஜய் தான் இருக்கணும். பாருங்க, தீபோத்தின்னு சொல்லுங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். சாவும்ல செத்த பையில நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவும்ல செத்த பையில. மேட்ரு எவ்வளவு சீரியஸ்னா, அண்ணனை முதல்வராக்குனா மக்களுக்காக போராடுவாருன்னு பார்த்தா, அண்ணனை முதல்வராக்கிறதுக்கே மக்கள் நம்மளாம் சேர்ந்து போராட வேண்டியிருக்கு. ஏண்டா அன்னைக்கு என்ன சொன்ன? நான் உதவாக்கார இவனை காலை கழுவி குடி. நீ இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? ஏன்னா எங்களுக்காக வந்த ஒரு மனுஷன் நாய் மாதிரி அலைய விடுறீங்களே. நாங்க தானே எங்களுக்கு வேணும். நாங்க அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு சொத்துக்கு அவர் எப்படியோ வாழ்ந்துட்டு போறாங்க. தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு வந்த மனுஷனை எப்படிங்க உங்களுக்கு மனசு வருது? நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். இப்படி போட்டு சித்திரவதை பண்றீங்க. அவர் தூக்கம் இல்ல, சாப்பாடு இல்ல அவருக்கு ஒழுங்கா. அவர் பாவம் சும்மாவே விடாது. ஆளுநர் சார், நீங்களும் மனசாட்சி உள்ள ஒரு மனுஷனா நடந்துக்கோங்க. அவர் தான் மெஜாரிட்டி காரணமா தமிழக மக்கள் நாங்க இருக்கோம். அவருக்கு தேவையான மெஜாரிட்டி நாங்க கொடுப்போம். அவரை போட்டு படுத்தி எடுக்கிறீங்க. அவர் பாவம் சும்மாவே விடாது. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? நான் விஜய் அண்ணா சிஎம் ஆயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வணக்கம். வணக்கமே வம்பா இருக்கு. கரெக்டா எங்க அக்காவுடைய மேரேஜுக்கு முன்னாடியே சிஎம் ஆயிட்டீங்க. ரொம்ப பெருமையாவும் மகிழ்ச்சியாவும் இருக்குது.
இந்த 18ஆம் தேதி எங்க அக்காவுக்கு கல்யாணம், மேரேஜ், கூட பிறந்த அக்காவுக்கு. அன்னைக்குன்னு பார்த்து எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம், 18ஆம் தேதி காலையில எக்ஸாம். அந்த கல்யாணத்தை பார்க்கணும்ட்டு ரொம்ப ஆசையா இருந்தேன். எங்க வீட்டுல நடக்கிற முதல் ஃபங்க்ஷனு. நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்க. தாய்மாமன் சீர்ல இருந்து நீங்க இதை முன்னாடி வந்து நடத்தி கொடுக்கணும்ன்றது என்னுடைய வேண்டுகோள். என்னடா அது அண்ணன்கிட்ட அரசியல் பேசி ஆஃப் பண்றேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ ஐயோ, சிறப்பா பண்ணி விட்டுருங்க. ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமா டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிடுற ராசா. சிறப்பா பண்ணி விட்டுருங்க. மூலிக்கு போனா என் புண்ணாக்கு. ராஜினாமா பண்ணிட்டேன் கைஸ். ராஜினாமா பண்ணிட்டு அண்ணன் நிறைய பிளான் வச்சிருக்காரு. வீட்டுக்கு அம்மாக்கு 2500 ரூபா, 2500 ஆச்சு கைஸ். அடுத்து நான் பிஏ முடிச்சிருக்கேன். படிச்ச பட்டதாரி வீட்டுல இருந்தேன்னா அதுக்கு ஒரு 4000. டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 6500. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு 6 கேஸ். ஆமா, அடுப்பு எரியது பிரச்சனையே கிடையாது. அடுத்து 200 யூனிட் ஏசி எல்லாம் வாங்கி போட்டுருக்கேன். அதுல சொர்க்கத்தை பாக்கலாம். நம்ம பண்ண வேற அண்ணன் நமக்கு பண்ணாரு. அண்ணன் வந்துட்டாரு. குழந்தை பிறந்தா கூட அண்ணன் பாத்துப்பாரு. கல்யாணம் பண்ணாலும் அண்ணன் பாத்துப்பாரு. எல்லாம் அண்ணன் பாத்துப்பாரு. அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். சொன்னா புரிஞ்சுங்க. அண்ணன் தான் நம்ம வருங்கால சிஎம், இப்போ சிஎம், எல்லா சிஎம். யார வேலை வெட்டியே போதே காய்ஸ். ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? கேஷா இல்ல செக்கா? என்னடா? எங்க பேமெண்ட் பாபா. ஓட்டு போட்டவர்கள் இந்த 1 கோடி பேருக்கு நம்ம உறுதியாக அடிச்சு சொல்வோம். வரக்கூடிய காலங்கள் ஏண்டா இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டோம், விஜய் சொல்றாருல, ஏண்டா இந்த விஜய் தொட்டோன்னு, ஏண்டா இந்த விஜய்க்கு ஓட்டு போட்டோன்னு தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டவங்க கண்ணீர் விடுறாங்களா இல்லையாங்கிறத எழுதி வச்சுக்கணும். மண்டையில 100 குண்டூசி குத்துற மாதிரி இருக்கு. எனக்கு ஸ்க்ரூ டிரைவரே குத்துற மாதிரி.